போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் பழமொழின்ற டாப்பிக்ல இருந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. அதுக்காக யாரும் தனி கவனம், எஃபோர்ட் போட தேவை கிடையாது. இந்த ஒரு பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணும்னு நான் நம்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. பழமொழி அப்படின்ற சொல்ல, அதாவது பழமொழியை தொல்காப்பியம் வந்து முதுசொல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுதான். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழமொழினா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐடியா கிடைச்சாலே போதும். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளாவே அதை மூவ் பண்ணிக்கலாம். பழமொழி வந்து நம் வாழ்க்கை முறையில் பெரும் முக்கியத்துவங்கள் கண்டிப்பாக. தமிழர்களின் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் நெருங்கிய தொடர்புடையது தான் பழமொழி. பழமொழிகள் மூலம் தமிழர்கள் நற்பண்புகளையும் நல்ல வாழ்வியல் முறைகளையும் கற்றுக்கொள்கின்றனர். பழமொழிகள் சுருக்க இருந்தாலும் அரிய வாழ்வியலை எடுத்து நல்வழிப்படுத்தும் கண்டிப்பாக. அதுவும் பழங்காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த பழமொழியோட எஃபெக்ட் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். பழமொழினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுருக்க சொல்லி விளக்க வைத்தல் தான் வந்து பழமொழின்னு சொல்கிறாங்க. ஒரு சமுதாயத்தில் நீண்ட காலமாக பழக்கத்தில் இருந்து வரும் அனுபவ குறிப்புகளை வந்து நமக்கு வந்து பழமொழின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹிண்ட்டை வந்து நமக்கு கேட்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா ஒரே ஒரு வாட்டி மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கருத்தை, பொருளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் விளக்குவது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பழமொழிகள் தான். மக்களின் நீண்டகால வாழ்வியல் அனுபவத்தின் வெளிப்பாடுகளை சுருக்கமாக சொல்கிறது தான் நமக்கு வந்து பழமொழிகள்னு சொல்கிறாங்க. பழமொழிகளில் பழமொழி 400 அப்படின்ற ஒரு நீதி நூலே படைக்கப்பட்டுள்ளது. வாழ்வியல் பழமொழிகள்: ஆசைக்கு அளவே இல்லை, பேராசைக்கு இல்லை இரக்க குணம், நல்ல அறிவுரை விலைமதிப்பற்றது, உழைக்க கற்ற பின் பொறுக்க கற்க. இவ்வாறு பழமொழி மனித வாழ்வியை செம்மைப்படுத்துவதில் முக்கியத்துவம் பெறுகிறது. கிராமப்புறங்களில் ஒரு சில செய்கைகளை குறிக்கவும் அதன் மூலம் கருத்துக்களை சொல்லவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நம் முன்னோர்கள் பழமொழிகளை சொல்லி வந்தனர். பழமொழி என்பது செயலுக்கு விளக்கம் தரவும் அனுபவத்துடன் சேர்ந்து அறிவுரை தரவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் தற்போது பல பழமொழிகளுக்கு அதற்குரிய பொருள்கள் சொல்லப்படாமல் நாளடைவில் மருவி ஏதோ ஒரு பொருள் சொல்லப்படுகின்றது. அதாவது ஆக்சுவலாக அதோடைய உண்மையான பழமொழி வந்து வேறதாக இருக்கும். அதோடைய ஒரு மெயின் இன்டென்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை வேறு விதமாக இப்போ பிக் பாஸ்குள்ளே கூட ஒரு இதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பழமொழியை: ஊராம் பிள்ளைய ஊட்டி வயிறுலத்த தாம் பிள்ளை தானாக வளரும். ஆளுக்கான ஒரு கருத்துக்கள் இருக்குது. அது மாதிரி ஒரு மெயின் இன்டென்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம வேறு ஒரு இன்டென்ஷனில் வந்து போய்கிட்டு இருக்கோம். அது தவறான செயல். இதை பாருங்கள். புண்பட்ட மனதை புகையை விட்டு ஆற்று. நிறைய படங்களில் வந்து அதை தவறாக வந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று. அதாவது மனம் புண்பட்டு இருக்கும்போது தமக்கு பிடித்த வேறு ஒரு செயலில் மனதை புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே சரி. இவ்வளோ அழகான ஒரு பழமொழியை எவ்வளோ தவறாக வந்து சுட்டி காட்டுறாங்க மூவிஸ்லலாம். தன் கையே தனக்கு உதவி. அதாவது ஒரு பணியை செய்வதற்கு பிறரை நம்பாமல் தன்னை மட்டுமே நம்புவது சிறப்பு கண்டிப்பாங்க. இளம் கன்று பயம் அறியாது. இளமை பருவத்தினர் தனக்கு பின்னால் நேரக்கூடிய துன்பத்தினை பற்றிய பயம் அறியாமல் தற்போது உடனே முடிவினை எடுத்து விடுவர். அது பேராபத்தாக கூட முடிந்துவிடும். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. 5இல் வளையாதது 50இல் வளையுமா? அதாவது 5 வயசில் கூட நீ குனிய மாட்டேங்கிற, இனி எப்படி நீ 50 வயசில் குனிவ? அப்படி மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஆனால் அதோட கருத்து வந்து அது கிடையாதுங்க. இளமையில் கல்வி கல்லாதவன் முதுமையில் கல்வி கற்பது முடியாத காரியம். அதுபோல் இளமையில் முயற்சி செய்யாதவன் முதுமையில் முயற்சி செய்யவே முடியாது. இதுதான் இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய ஒரு பொருள்னு சொல்கிறாங்க. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஆற்றின் நடுவே உள்ள மண் திட்டுகளை நம்பி ஆற்றுக்குள் இறங்கக்கூடாது. அவை நீர் ஊறிய மண்மேடுகள் என்பதால் காலை வைத்தவுடன் தண்ணீருக்குள் மூழ்கிவிடும். அதனால மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. அதாவது ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நம்பி நம்ம எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. இதுவும் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் நினைக்கிறேன். குந்தி தின்றால் குன்றும் ஆளும். அதாவது உட்காந்து சாப்பிட்டா பெரிய பெரிய எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அது அழிஞ்சிருன்ற மாதிரி தாங்க மீனிங். இதெல்லாம் பாருங்களேன். குமரன் தன் தந்தை சேமித்து வைத்த பெருஞ்செல்வத்தை உழைக்காமலே செலவழித்து வறியவன் ஆனான். இந்த மாதிரியான ஒரு கதைகள் கூட இருக்குது. இந்த மாதிரியான சில இதுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு சொன்னாலே தெரியும் அர்த்தம். இதெல்லாம் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. வாய்மையே வெல்லும். இளம் கன்று பயமறியாது. எறும்பு ஊற கல்லும் தேயும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உளவு அளவு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்து யானைக்கும் அடி சறுக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க? தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த என் தந்தை தனியார் சீட்டு குழுமத்தில் பகட்டு வாழ்க்கை ஏமாந்து இந்த மாதிரி பெரிய ஒரு அரசராக இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடி சறுக்குன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம கவனமாக வந்து செயல்படணும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதே மாதிரி வினை விதைத்தவன் வினையை கண்டிப்பாக அறுத்தே தீவான். வாழ்க்கையில் நாம் பிறருக்கு நன்மை செய்து வந்தோம் என்றால் நன்மையே நடக்கும். தீமை செய்து வந்தால் கர்மான்னு நிறைய இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரிலாம் போகும். அது கண்டிப்பாக நடந்தே தீரும்னு சொல்கிறாங்க.
குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இப்போ ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் நீ இது பண்ணுற எனக்கு பிடிக்கல, நீ அது பண்ணுற எனக்கு பிடிக்கலன்னு அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடைக்காது. சரியோ தப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட உள்ள ஒரு நம்ம எதை அதிகமாக பார்க்கணுன்னா அவன்கிட்ட உள்ள ஒரு நல்ல விஷயத்த தான் நம்ம அதிகமாக பார்த்துட்டு கெட்ட விஷயத்த வந்து நம்ம நீக்கிறணும். அதை தான் சொல்லுவாங்க. எறும்பு ஊற கல்லும் தேயுமா. அதாவது வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகளை இழைத்து கொண்டே வருவதால் தன் புகழுக்கு களங்கம் வராது என்று நினைக்கிறோம். எறும்பு வந்து ஊறுச்சுன்னா கல் கூட தேயும். அது மாதிரி நம்ம சின்ன சின்ன தவறு தான் நாளடைவில் வந்து பெரிய லெவலுக்கு ஆகிரும். நம்மளுடைய வாழ்வில் வந்து தவறுகளை வந்து நம்ம திருத்தி கொள்ளணும். இல்லைன்னா தவறுகள் செய்ய நம்ம அப்படியே தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஊழி பெயரினும் தம் பெயரார். அதாவது நற்பண்புகளை கைவர பெற்றவர்கள் வாழ்வில் உயர்ந்து தாழ்வு வந்தபோதும் தன்னிலே மாற மாட்டார்கள். நல்ல பேர் ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கஷ்ட காலங்களில் கூட நமக்கு அந்த நல்ல பேரை வந்து காப்பாற்றி நிற்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து நமக்கு வந்துடும். துன்பு உளது எனினும் அன்றோ சுகம் உள்ளது. அதாவது ராமன் பீரியடில் வந்துடும் இந்த இது. என்ன சொல்கிறாங்கன்னா, நிழலின் அருமை வெயிலுக்கு தெரியும், சிறு துருவும் பல்குத்த உதவும். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நிழலின் அருமை வெயிலுக்கு தெரியும். அதாவது இதை எதை ரிலேட் பண்ணுறாங்கன்னா, கம்பராமாயணத்தில் ரிலேட் பண்ணுறாங்க. துன்பம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இன்பம் என்பது ஒன்று விழப்படும் அப்படின்றாங்க. இதுவும் கேட்கலாம் நமக்கு. பழமொழிகளை நிறைவு செய்க. ஏன்னா பழமொழின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. உப்பில்லா பண்டம் குப்பையில் தான் கண்டிப்பாக. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் கண்டிப்பாக பதம் தான். உப்பிட்டவரை உள்ளவும் நில. விருந்தும் மருந்தும் 3 வேளை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பழமொழிக்கான பொருள் தான். ஊருடன் ஒத்துவாழ். நம் வாழும் ஊர் மக்களுடன் இணைந்து தான் கண்டிப்பாக நம்ம வாழணும். பதறாத காரியம் சிதறாது. அதாவது நிதானத்தோடு கண்டிப்பாக செயல்பட்டால் வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? வராது. 2 கையை தட்டினால் ஓசை. அதனால் எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன், படிக்கிறவங்களுக்கு வந்து குரூப் ஸ்டடி வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தான் சொல்கிறேன். யாரும் வந்து தனியாக படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய குரூப் ஸ்டடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைவு செய்கின்ற மாதிரி தான். இது பாதியோடு கொடுத்து பாதியை நம்மளே நினைவு பண்ண சொல்லுவாங்க. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை வந்து போட்டிருப்பீங்க. அடுத்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஷின் வந்து இந்த இங்கிலீஷ் கொடுத்து தமிழுக்கு மாற்றுறது அதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணால் நான் சென்ட் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல். அதாவது நல்லவங்க சொல்கிற அறிவுரை வந்து தீயவருக்கும் கண்டிப்பாக அது போய் சேருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, பிறருக்கு ஒரு அறிவுரை கடினமானாலும் அது நம்மை கண்டிப்பாக நல்வழிப்படுத்தும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். அதாவது கடினமான செயலை விடாமுயற்சியோடைய ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம்தான். கண்டினியூஸாக படித்தோம்னா நான் பாஸ் ஆவீங்கன்னு சொல்லலை. அந்த ரிலேட்டடான ஒரு மென்டாலிட்டி வரும். நிறைய பேருக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு மென்டாலிட்டி வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. அதாவது பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதனால் நம்முடைய அறிவு குறைவுபடாது. ஐயோ, அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் படித்து பாஸ் ஆயிடுவான்ப்பா, நம்ம படித்து பாஸே ஆக மாட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது 3 விஷயமானாலும் நம்மகிட்ட ஒரு 2 விஷயமாச்சும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரியான பழமொழிகளை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. முயற்சி திருவினையாக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அறிவே ஆற்றல். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வருமுன் காப்போம். சுத்தம் சோறு போடும். பருவத்தே பயிர் செய். பசித்து புசி. பழமொழியின் சிறப்பு என சுருக்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் ஆரோக்கியமே அடிப்படை உழைப்பு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவது உணவு, உடை, உறைவிடம். அடுத்து பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. இது வேணால் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான இது வந்து நமக்கு கேட்பாங்க. உழைக்கிற மாடுதான் ஊருக்கு விலை போகும். அடைமழை விட்டாலும் செடிமழை விடாது. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்திப்பூச்சி போதும். பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா? அதிர அடித்தா உதிர விளையும். இந்த மாதிரியான பழமொழிகள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் தவறாக ஏதாச்சும் ஒரு பழமொழிகள் சொன்னாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிற மாணவர்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து கரெக்டாக இருக்கணுன்றது வந்து என்னோடய கருத்து. நன்றி மக்களை.